வணக்கம் நண்பர்களே! வெல்கம் டூ வாழ்க்கை பயணம் எபிசோட் 10. நேத்து வீடியோல நான் சொல்லியிருந்தேன், கம்ப்யூட்டர் பிரச்சனைனால எக்ஸாம் கேன்சல் ஆயிருச்சுன்ட்டு. அத தூக்கி இன்னைக்கு வச்சுட்டாங்க. அது கூட சேர்த்து பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷன் எக்ஸாம்னு ஒண்ணு சேர்த்து வச்சிருக்காங்க. அதுக்கு தான் நாங்க எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சுட்டோம். எல்லாரும் படிச்சுட்டு இருந்தாங்க. எல்லாரும் படிக்கிறத பார்த்து நானும் படிக்க ஆரம்பிச்சுட்டேன். எல்லாரும் புக்க வச்சு படிச்சுட்டு இருக்கும்போது, இங்க ஒருத்தன் மட்டும் 2 ஃபோன வச்சு படிச்சுட்டு இருந்தான். மஜாவா படிச்சு முடிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டோம். எழுதிட்டு வந்தோனே கொஞ்சம் ஈஸியா தான் இருந்துச்சு. QA மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ரஃப் ஷீட்ல ரஃப் ஒர்க் பண்ணிட்டு நம்ம பெருசு பார்த்தீங்கன்னா, அது அந்த போக்கிரி பட விஜய் மாரி சுத்தி சுத்தி காட்டிட்டு இருக்காரு. ரஃப் பேப்பர. இங்க பார்த்தா நம்ம ஹீரோ இன்பா பார்த்தீங்கன்னா, "என்னால தான்டா பாஸ் ஆனீங்க. நான் சொல்லி தந்தனால தான் பாஸ் ஆனீங்கன்னு" ஆடிட்டு இருந்தான். அப்புறம் ஒரு வழியா லஞ்ச் பீரியட் வந்துச்சு. சாப்பிட்டுட்டு அடுத்த பீரியட் பார்த்தா எனக்கு செமினார் வச்சுட்டாங்க. செமினாரே எடுத்து முடிச்சுட்டேன். எடுத்து முடிச்ச கையோட நாங்க நேரா காலேஜ் முடிஞ்சு கேன்டீன் போனோம். கேன்டீன் போனா இன்பா பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி குடுத்தான். அது அப்புறம் ஐஸ்கிரீமையும் சாப்பிட்டு நேரா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்த கையோட நேரா ட்ரெஸ்ஸ மாத்திட்டு நேரா ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வர மாரி பார்த்துக்கலான்னு. ஏன்னா கொஞ்சம் ஷோல்டர் இன்ஜூரி ஆனனால அவ்வளவா ஒர்க் அவுட் சரியா பண்ண முடியல. சீக்கிரம் போய் 1 மணி நேரம் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். அப்புறம் நைட் ஆச்சு. சிக்கன் சாப்பாடு சாப்பிட்டு நைட் அப்படியே நாள முடிச்சுக்கிட்டேன் நண்பர்களே. அடுத்த விழாக்ல சந்திப்போம்.